வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை 7279487335. தங்கள் மீது புகார் அளித்த குடும்பத்தை தீர்த்து கட்டியே தீர வேண்டும் என்ற கொலை வெறியில் இரவு நேரத்தில் கஞ்சா இளைஞர்கள் ஆயுதங்களோடு சுற்றித் திரியும் அதிர்ச்சி காட்சிகள் தான் இவை. கோவை சிங்காநல்லூர் SIHS காலனியில் வசித்து வருபவர் வீரலட்சுமி. இவருக்கு 2 மகன்கள் உள்ளனர். இந்த நிலையில் இவரது வீட்டின் அருகே சில இளைஞர்கள் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்டு வருவதாக கூறப்படுகிறது. அவர்களிடமிருந்து பலரும் கஞ்சாவை வாங்க வருவதால் அப்பகுதியில் பொதுமக்கள் இயல்பாக நடமாட முடியாத சூழல் நிலவுவதாகவும் சில நேரங்களில் அங்கு வரும் இளைஞர்கள் பணம் கேட்டு வழிப்பறியில் ஈடுபடுவதாகவும் கூறப்படுகிறது. இளைஞர்களின் அராஜகத்தை பொறுத்து கொண்டு வீரலட்சுமி வாழ்ந்து வந்த நிலையில் கடந்த ஏப்ரல் மாதம் அவரின் மகன்களை கஞ்சா விற்பனை செய்யும் இளைஞர்கள் வழிமறித்து பணம் கேட்டு தகராறில் ஈடுபட்டதாக சொல்லப்படுகிறது. இதனால் பொறுமையை இழந்த வீரலட்சுமி சம்பவம் குறித்து சிங்காநல்லூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். வீட்டு பக்கத்திலே சேல்ஸ் பண்ணுறாங்க. டெய்லி 10 பேர் 20 பேர் வந்து விற்பனை வாங்கிட்டு போயிட்டு இருக்காங்க. அதில் 2 பேர் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதை நாங்கள் வழியில் பார்த்துட்டு 6 மணிக்கு மேலே பசங்களும் அங்கிட்ட வழியில் வர முடியாதுன்னு கடைக்கு போயிட்டு வந்தாலும் பசங்க என் பையன்கிட்ட வழிப்பறி கொள்ள மாதிரி மூத்தவங்கிட்ட எனக்கு இருக்கிறது 2 பையன். ஒரு பையன் வேலைக்கு போயிட்டு வெளியில் வரும்போது இந்த செல்லெல்லாம் பிடுங்கி வழிப்பறி கொள்ள மாதிரி தலையில் கேட்டதுக்கு தடியில் அடிச்சிட்டாங்க. இதனால் இனி கஞ்சா இளைஞர்கள் தொல்லை இல்லை என நினைத்திருந்த வீரலட்சுமிக்கு அதிர்ச்சி காத்திருந்தது. தங்கள் மீது போலீசில் புகார் அளித்ததால் ஆத்திரமடைந்த கஞ்சா இளைஞர்கள் வீரலட்சுமியையும் அவருடைய 2 மகன்களையும் வீடு தேடி சென்று மிரட்டியதாக சொல்லப்படுகிறது. நீ என்னதுக்கு இங்கே வந்தேன்னு சொல்லி இவனை சட்டையை பிடிச்சி அடிச்சுட்டு பீங்கான் எடுத்து குத்த வந்தான். அந்த பீங்கான் எடுத்து இவன் மறுபடியும் குத்திட்டான். இதுக்கு இந்த பகையாகவே வச்சு அவனோட சேர்ந்தவங்க ஒரு 100 பேர் இருப்பாங்க. அவங்க டெய்லி அவங்க வந்து இவன் இதில் அடி சண்டை போடுறது சூர்யாங்கிற தொரி இவனை வச்சு தான் ஆளுங்க நிறைய வீட்டுக்கு வந்து வீட்டை சுற்றி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ அஜயும் அந்த ஜெயாங்கிற வந்து கஞ்சா பொருள் ஊசி பொருள் வித்துக்கிட்டு இருக்காங்க வீட்டு பக்கத்தில். அத்தோடு இல்லாமல் அவர்களை கொலை செய்ய திட்டமிட்டு கடந்த சில நாட்களாக கத்தி உள்ளிட்ட பயங்கர ஆயுதங்களோடு இரவு நேரத்தில் வீரலட்சுமியின் வீட்டை நோட்டமிட்டு வருவதாகவும் சொல்லப்படுகிறது. இது தொடர்பான CCTV காட்சிகளும் வெளியாகி அதிர்ச்சியை கிளப்பியுள்ளன. கொலை மிரட்டல் செல்லிலேயே அடிக்கடி எங்களுக்கு ஸ்டேஷனில் நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டீங்களா, அப்போ நாங்கள் விட மாட்டேன், உன் பையங்க 2 பேரும் நான் விட மாட்டேன், உன் குடும்பத்தோடு உன்னை கொண்டுருவேன்னு சொல்லி டெய்லி அருவாளும் கம்பியுமே கொண்டு வராங்க. கூர்மையான கத்தியை கொண்டாந்து மிரட்டாங்க. வீட்டில் நாங்கள் நிம்மதியாக தூங்கி 2 மாதம் ஆச்சு. இதனால் கஞ்சா இளைஞர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுத்து தங்களுக்கு பாதுகாப்பு வழங்க வேண்டும் என கோவை மாநகர காவல் ஆணையாளர் அலுவலகத்தில் வீரலட்சுமி தனது மகன்களோடு சென்று மனு அளித்துள்ளார். 2 மாதங்களாக இளைஞர்களின் அராஜகத்தால் நிம்மதியின்றி உயிர் பயத்தில் வாழ்ந்து வருவதாக வேதனை தெரிவித்த வீரலட்சுமி இதற்கு ஒரு நிரந்தர தீர்வு ஏற்படுத்தி தர வேண்டும் என கோரிக்கை விடுத்திருக்கிறார். டெய்லி வீட்டை சுற்றி ஒரு 10 பேர் வந்துக்கிட்டு ரவுண்டிங் போட்டுக்கிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் நைட்டில் மேலே மாடியில் மொட்டை மாடியில் ஏறி அருவாள் கம்பி நல்ல கூர்மையான கத்தியில் கொண்டு வந்து மேலே எங்களை இருக்க விட மாட்டேங்கிறாங்க. நான் பெட்டிஷன் கொடுத்துருக்கேன். இன்னும் எனக்கு தீர்வு கிடைக்கும், எனக்கு நல்ல பாதுகாப்பு கொடுங்க. என் வீட்டை சுற்றி ஒரு காவலாக வந்து எனக்கு நல்ல வழி எனக்கு செஞ்சு கொடுக்கணும். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.